ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கருணக்கிழங்கு நோண்டலாம். அன்றைக்கி பெருசாக ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா? இதோ இருக்க பாருங்கள் கருணக்கிழங்கு. இது பார்த்திங்களா? இது ஃபுல்லாக கருணக்கிழங்கு தான். இது நோண்டி எடுக்கலாம் வாங்க. நோண்டி எடுக்கலாம் வாங்க. பெருசாக எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு தெரியல, இருந்தாலும் நோண்டி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் தான் சொன்னேன் இல்லைங்களா பெருசாக கருணக்கிழங்கு வந்துக்குதுன்னு. பாருங்கள் எவ்வளோ பெரிய கருணக்கிழங்கு. இது பாருங்க, இதெல்லாம் எடுத்து வச்சோம்னா திரும்பவும் முளைக்கும். பாருங்கள், இந்த கெட்டைப்பாறை இருக்கவே உடனே நோண்டிட்டோம் டக்குன்னு. கழுவிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கருணக்கிழங்கு இருக்கும் இது. பாருங்கள், அலசிட்டோம். இன்னும் அலக்கணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக இது வரைக்கும் நிறுத்திட்டேன். பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு சொன்னேன் இல்லைங்களா, இன்னும் வீடியோ கூட போட்ட பாருங்க, பெருசாக வரும் இதுன்னு சொல்லிட்டு. அது நடுவில் உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு எடுத்து நிமித்தி வச்சாலும் அது இதுவாகிடுச்சு, போயிடுச்சு அந்த செடி. அதுக்கு அடுத்து இதோ அதுலேயே இதோ முளைச்சி வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இது வரைக்கும் அப்படியே ஒரு பக்கமாக தனியாக பிடுங்கி கூட நம்ம அப்படியே இது வரைக்கும் கட் பண்ணி வச்சோம்னாலும் அதுவும் வந்துடுது. பாருங்கள், இது ஒரு விதை. இதுவும் கட் பண்ணி வைக்கலாம். இதையும் கட் பண்ணி வைக்கலாம், இதையும் கட் பண்ணி வைக்கலாம், இதையும் கட் பண்ணி வைக்கலாம். இது உடஞ்சிச்சு, எடுக்கும்போது உடஞ்சிச்சு. இதுவும் கட் பண்ணலாம், இதுவும் கட் பண்ணலாம், இதையும் கட் பண்ணி வைக்கலாம். இது பாருங்கள், இதோ இதையும் கட் பண்ணி வைக்கலாம், இதையும் கட் பண்ணி வைக்கலாம். இது மட்டும் உடஞ்சி போச்சு. இப்போது நம்ம இது வரைக்கும் தனியாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பெரிய கிழங்கு மட்டும் எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காய் பொரியலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை பஜ்ஜி மாதிரி அந்த எண்ணெயில் போட்டு கலந்து பஜ்ஜியும் செய்யலாம். இதுலேயே சூப்பராக இருக்கும் கருணக்கிழங்கு. நான் விளைய வச்ச கருணக்கிழங்கு இதுங்க. பாருங்கள், செய்ய முடியாமல் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா போயிட்டு சரி இது எதுக்கு வேஸ்ட்டாக போடணும்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நட்டு விட்டேன். சும்மா இப்படி வந்துச்சு. அன்றைக்கி உனக்கு எவ்வளோ பெரிய செடி காட்டினேன். இப்போ பாருங்கள், 1.5-2 கிலோ இருக்கும், கண்டிப்பாக 2 கிலோ இருக்கும். இந்த பெருசாக அவ்வளோ பெருசு வந்துக்குது இந்த கருணக்கிழங்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கருணக்கிழங்கு செடி நடுங்க. சும்மா நம்ம தோட்டம் வச்சு நம்ம போய் தான் இது பண்ணணும்னு கிடையாது. இது ஆர்கானிக்காக வளர்ந்தான், எந்த உரமே போடல. இது உண்மையாக நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக போடுறேன். ஆனால் இதுக்கு எந்த உரமே போடாமல் இந்த சாமானெல்லாம் கழுவுறோம்ல, அந்த பக்கம் போகிற தண்ணியோடு சேர்த்து வச்சேன். சுத்தமான தண்ணி, சாமான் கழுவுற தண்ணி மட்டும்தான் அந்த பக்கம் போயிடுச்சு. எடுத்து வச்சேன். அந்த தண்ணியில் அந்த ஓரமாக ஃபுல்லாக தண்ணி போகிற இடத்துல வச்சிடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா இது மாதிரி பெருசாக கருணக்கிழங்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய கருணக்கிழங்கு பார்த்திங்களா? இதுதான். இது ஒரு வாரத்துக்கு மேலே நான் போடணுன்னு நினச்சிருந்தேன். எனக்கு நோண்டி எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் இப்போ போட்டேன் பாருங்கள். இதுதான் என் செடியில் வரைஞ்ச கருணக்கிழங்கு.
நீங்களும் இது போல் விளைய வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நீங்களும் உங்கள் இடத்துல பயிர் வச்சு இது போல் நட்டு ஆர்கானிக்காக வளர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. நோய் இல்லாத வாழ்க்கையை வாழுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.